அடுத்தது அடுத்த ஸ்லோகம். நீத்வா மாசான் கபீஷானிஹ தசஹரித ப்ரேஷ்ய சீதாம் விசிந்த்யாத் ஆயாத ஸ்ரீமத் ஹனுமத் கரமத சமனுஸ்ருத்ய கச்சன் கபீந்திரைः சுக்ரீவாத்யைரசங்ख्यैर्दशमुख சஹஜம் மானயன் அப்திவாச தைத்யக்ன சேதுகாரி ரிபுபுரருதவேத்வானரைர் வைரிகாதி. நீத்வா மாசான் கபீஷான், பல மாதங்கள் கழிந்த பிறகு, இஹ இந்த மால்யவத் பர்வதத்தில், தச ஹரித பிரேஷ்ய சீதாம் விசிந்திய, தச ஹரிதஹா 10 திக்குகளிலும் தன்னுடைய குரங்குகளை அலையச் சொன்னான் சுக்ரீவன். எடுத்தா ஆனா யார் கையில மோதிரம் போச்சு? எல்லார் கையிலையும் ஒரு பண்ணி கொடுத்துட்டார் சார். 70,000 காப்பி பண்ணி கொடுத்துருக்காரு ராமர். ஹனுமான் கையில மட்டும்தானே சார் மோதிரம் போச்சு. ஏன் ஹனுமான் கையில போச்சு? ஏன்னா அவருக்கு தெரியும் ஹனுமான் தான் சீதையை போய் பார்ப்பன், சீதையை போய் ஹனுமான் தான் பார்ப்பர்னா பாக்கி 69,999 குரங்க ஆத்துக்கே அமைச்சிருக்கலாம் இல்லையா? பாவம், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். பாவம், அதுகள்லாம் எதுக்கு தவிக்கணும் அப்படிங்கிறச்ச ஒரு ஸ்லோகம் மத்வாச்சாரியர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் ராமன் ஹனுமான் கிட்ட சொல்றதா அவர் எடுக்கிறார். இது ராமாயணத்தில் இல்லை, இவருடைய கிரந்தத்தில் இருக்கு. சமஸ்த திக்ஷு பிரஹிதேஷு தேன பிரபூர் ஹனுமன்மிதம் பபாஷே ந கஷ்சிதீஷத்வ திருஷ்யதேஸ்தி சாதனே சமஸ்த காரிய பிரவரஸ்ய மேஸ்ய அப்படின்னு ராமன் ஹனுமானை பார்த்து சொன்னானாம், என்ன இருந்தாலும் சீதையை நீ தான் பார்க்க போற. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி சொல்லலை ராமர். ஆனால் இவர் சொல்கிறார், ஹனுமானை ஏன் அப்படி உயர்த்தி வைக்கணும்னா மத்வ சம்பிரதாயத்தில் வாயு தான் பிராண தேவதை. ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமான்னு சொல்லுவா. வாயு தேவதை ரொம்ப முக்கியம். வாயு முக்கியம், ஹனுமான் முக்கியம், பீமன் முக்கியம், மத்வர் முக்கியம். அதுதான் மத்வ சம்பிரதாயம். இப்போ ஹனுமானை தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே மத்வர் சொன்னார், ராமர் ஹனுமான் கிட்ட சொன்னாராம், யாரும் பார்க்க போகிறது இல்லை, நீ தான் பார்க்க போற, பிடி மோதிரத்தை அப்படின்னு சொன்னாராம். அதனால நீத்வா மாசான் கபீஷான் இஹ தச ஹரிதஹ பிரேஷ்ய சீதாம் விசித்ய, பிரேஷ்ய சீதாம் அந்த சீதையை பார்ப்பதற்காக தேட அனுப்பினார். ஆயாத ஸ்ரீமத் ஹனுமத் கிரம், ஆயாத்த திரும்பி வந்த ஹனுமானிடத்தில். இப்போ நடுவில் என்ன நடந்தது? இங்கே கிளம்பி விட்டார், திரும்பி ஹனுமான் வந்துட்டான். நடுவில் நடந்த போர்ஷனுக்கு பேர் என்ன? சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டமே மிஸ்லிங்.